ஃபிஷர் தானே, விட்டா தானா சரியாயிடும், பரவாயில்ல என்னைக்கா ஒரு நாள் தான் வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய வேக்கப் கால். எதனால? ஒரு சிம்பிள் ஆசனவாய் வெடிப்பு தான் பேஷண்ட். அந்த வெடிப்பு எவ்வளோ தூரம் ஒரு ஃபிஸ்டுலாவா மாறி இருக்கு பாருங்க. இடுப்புல இருக்கிற போன் எல்லாம் தாண்டி இடுப்புல போய் நம்மளோட பட்டக்ஸையும் தாண்டி மேல போய் ஓப்பன் ஆயிருக்கு. பைலோநைடல்னு நினைச்சிருக்காங்க அந்த பேஷண்ட். எதனால இந்த வீடியோ பண்றேன்னா, ஆசனவாயில வெடிப்பு வர்றது, இல்லாட்டி மோஷன் போகும்போது எரிச்சலோ, வலியோ, இல்ல லைட்டா ரத்தம் வருது, இல்ல சின்ன சத மாரி பார்க்கறது, இதெல்லாமே ஒரு ஆசனவாய் வெடிப்போட சைனு. அந்த வெடிப்பு வந்து சில நேரத்துல இருக்கும், சில நேரத்துல அந்த வலி எல்லாம் தெரியாது. ஸோ குணமாயிடுச்சுன்னு நினைப்போம். ஆனா அது ட்ரீட் பண்ணாம விடுறதால எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ஆசனவாய் சம்பந்தமான விஷயத்த பேசக்கூடாது, அதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு வேக்கப் கால். இதை பத்தி நம்ம பேசணும், இதை பத்தி எல்லாருக்குமே தெரியணும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு தெரியணும். ஏன்னா இதை பத்தி நம்ம பேசாம அடைச்சு வைக்க வைக்க இந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும், அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் வரத்துக்கு விடாதீங்க. ஃபிஸ்டுலா வரைக்கும் ஆக விடக்கூடாது ஒரு ஃபிஷரை. அந்த நிலைமையிலேயே அதை சரி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க.